ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். சம்மரில் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத டெசர்ட்னா இதுதான். க்ரீமியாக சில்லாக ஃபுல் மேங்கோ ஃப்ளேவரோட செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த மலாய் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ரைப்பான மாம்பழம் எடுத்து ஸ்மால் சங்க்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டாக இருக்க மேங்கோ யூஸ் பண்ண ஐஸ்கிரீம் டேஸ்ட் இன்னும் ரிச்சாக வரும். ஸோ நான் இது செய்கிறதுக்கு மாம்பழம் சங்க்ஸு ஒரு கப் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு கப் கோல்டு மில்க் ஆட் பண்ணுறேன். கோல்டு மில்க் யூஸ் பண்ணால் பிளெண்ட் பண்ண ஸ்மூத்தாக வரும் அண்ட் ஐஸ்கிரீம் டெக்ஸ்சரும் நல்லா க்ரீமியாக செட் ஆகும். அதோட ஹாஃப் கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். மேங்கோ ஸ்வீட் இருந்தால் சுகர் குவான்டிட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 கப்பு மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். இதை இப்போது ஒரு பல்ஸ் அடித்து எடுத்துக்கலாம். இதோட ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸ் போதும். ஓவர் பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகி பட்டரி டெக்ஸ்சர் மாறிடும். இப்போது இந்த மிக்சரில் கொஞ்சம் எடுத்து செப்பரேட் ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். இதுதான் நம்ம மலாய் லேயரு. ஐஸ்கிரீமுக்கு மேலே ரிச் க்ரீமி ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ அதை வந்து இப்போ கவர் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி கவர் பண்ணுறனால ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ இந்த மேங்கோ சங்க்ஸை வந்து மீதி இருக்க மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சங்க்ஸ் ஃபீல் ஆன மாதிரி பிளெண்ட் பண்ணால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது இதை வந்து ஒரு ட்ரே இல்லைனா டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கவர் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃபுல்லாக டச் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஃபோர் ஹவர்ஸ் இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போது இந்த கவர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா ஐஸ்கிரீமில் இருக்க ஐஸ் கிறிஸ்டல்ஸ் பிரேக் ஆகி செம்ம க்ரீமி டெக்ஸ்சர் வரும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சுருந்த மலாயை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மலாயை எடுத்து அந்த மேங்கோ மேலே அங்கங்கே போர் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரெஷ் மேங்கோ சங்க்ஸ் வந்து இது மேலே ஆட் பண்ணிக்கிறேன். க்யூபாக நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். சாப்பிட்ற எவ்ரி பைட்லேயும் மேங்கோ பீசஸ் வரும்.
இப்போ அகைன் கவர் பண்ணிக்கலாம். அகைன் அந்த ஐஸ்கிரீம் மேலே டச் ஆகிற மாதிரி கவர் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஐஸ் கிறிஸ்டல்ஸாக மாறிடும். ஸோ கவர் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அட்லீஸ்ட் 8 ஹவர்ஸ் செட் ஆனால் பர்ஃபெக்ட் ஸ்கூப் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நெக்ஸ்ட் டே எடுத்து ஸ்கூப் பண்ணால் செம்ம க்ரீமி மலாய் மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடும். ஸோ இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போது ஓவர் நைட் செட்டான ஐஸ்கிரீமை ஃப்ரீசர்லேருந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, செம்ம பெர்ஃபெக்டாக செட் ஆகியிருக்கு. கவரை ஓப்பன் பண்ண உடனே மேங்கோ ஃப்ளேவர் செம்மையாக வருது. மலாய் லேயரும் மேலே சூப்பராக செட் ஆகியிருக்கு. இப்போ ஸ்மூத்தாக ஸ்கூப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பார்க்கவே செம்ம க்ரீமியாக இருக்குல்ல. எவ்ரி ஸ்கூப்லேயும் மேங்கோ சங்க்ஸ், மலாய் ஃப்ளேவர் எல்லாமே செம்ம ரிச்சாக இருக்கும். சம்மரில் சில்லாக என்ஜாய் பண்ண இந்த ஹோம்மேட் மலாய் மேங்கோ ஐஸ்கிரீம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்டோரில் வாங்குகிற ஐஸ்கிரீம் மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ் மேங்கோ ஃப்ளேவர் ஃபுல்லாக ஃபீல் ஆகும். எஸ்பெஷலி சம்மரில் சில்லாக சாப்பிட இந்த காம்போ செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். மேங்கோ லவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி இது. வீட்டில் ஒன்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டா டெய்லி ஸ்கூப் பண்ணி சாப்பிட தோணும். இந்த மலாய் மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சம்மர் ஹீட்டே மறந்துடுவீங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching. I'll see you next time.